வணக்கம். பாஜக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் கடந்த 10 ஆண்டு காலத்தில் இந்த நாட்டின் தன்னாட்சி அமைப்புகளாக இருக்கக்கூடிய மத்திய புலனாய்வுத்துறை சிபிஐ, மத்திய வருமான வரித்துறை ஐடி, மத்திய அமலாக்கத்துறை இடி, இதோட செயல்பாடுகள் நம்பகத்தன்மை கேள்விக்குள்ளாக்கப்பட்டுச்சு. அப்புறம் இந்த நாட்டோட ஜனநாயக தூண்களாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம், உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் இதோட நம்பகத்தன்மையும் இன்னைக்கு கேள்விக்குள்ளாக்கப்பட்டுச்சு. ஏன்னா இங்கேயும் பாஜகவோட தலையீடு, தன்னாட்சி அமைப்புகளை பாஜக தன்னோட கைப்பாவிகளாக மாற்றி கொண்டுச்சு. இன்னைக்கு வருமான வரித்துறையாக இருக்கட்டும், அமலாக்கத்துறையாக இருக்கட்டும், எல்லாமே பாஜகவோட கரங்களில் இருக்கு. அதே போல பாஜகவின் தலையீடு உச்சநீதிமன்றம், தேர்தல் ஆணையம் போன்றவற்றில் இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, பல நீதிபதிகள் ஓய்வுக்கு பிறகு பாஜக சேர்றாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த உச்சநீதிமன்ற நீதிபதி ஐயா சதாசிவம் அவங்க அந்த ஷராவுதீன் ஷேக் என்கவுண்டர் வழக்கில், போலி என்கவுண்டர் வழக்கில் அமித்ஷாவுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை கொடுத்தார். அதற்கு பிறகாக அவர் கேரளாவோட ஆளுநராக மாற்றப்பட்டார். மேற்கு வங்காளத்தில் திரிணாமுல் காங்கிரஸ்க்கு எதிராக பல தீர்ப்புகளை கொடுத்த நீதிபதி பாஜகவில் போய் சேர்றார். ராகுல் காந்திக்கு இந்த மோடி அப்படின்னு சொல்றவங்க எல்லாமே திருடரா இருக்காங்க அப்படின்னு சொன்ன கருத்துக்காக ராகுல் காந்தி தண்டனை கொடுத்த நீதிபதிக்கு பதவி உயர்வு கொடுக்கப்படுது. அதே போல ப. சிதம்பரம் சிறையில் இருக்கிறப்ப ப. சிதம்பரத்துக்கு ஜாமீன் எடுத்த நீதிபதிக்கு பதவி உயர்வு கொடுக்கப்பட்டுச்சு. இப்படி சொன்னா சொல்லிக்கொண்டே போகலாம், அவ்வளவு இருக்கு. இன்னும் சொல்லப்போனா இந்தியாவில் முக்கியத்துவம் வாய்ந்த வழக்காக கருதப்படக்கூடிய பாபர் மசூதி வழக்கு, அந்த வழக்கில் தீர்ப்பு கொடுத்த நீதிபதி, ரஃபேலில் தீர்ப்பு கொடுத்த நீதிபதி யாருன்னா ரஞ்சன் கோகாய்ங்கிற ஒரு நீதிபதி. அவர் இன்னைக்கு பாஜகவோட ராஜ்யசபா எம்பி. அப்ப இவங்களோட தீர்ப்புகளில் பாஜகவோட தலையீடு, பாஜகவுக்கு சாதகமான நகர்வுகள் இருக்குமா இருக்காதா? அப்ப உச்சநீதிமன்றத்தோட அந்த நம்பகத்தன்மையும் கேள்விக்குள்ளாகிற வேளையில் அவ்வப்போது கிடைக்கிற ஒரு சில தீர்ப்புகள் தான் ஓரளவுக்கு நமக்கு அது மீதான நம்பகத்தன்மையை சரி நம்பலாம் கொஞ்சம் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குது. அப்படி மிக அண்மையில் கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு கொடுத்த அந்த தேர்தல் பத்திரங்கள் முறை செல்லாது அப்படிங்கிற தீர்ப்பு. தேர்தல் பத்திரங்கள்னா என்னன்னு தெரியும், எலக்ட்ரோ பாண்ட்ஸு. 1000 ரூபா தொடங்கி 1 கோடி ரூபா வரைக்கும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, நாட்டுடைமையாக்கப்பட்ட ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூலமாக தேர்தல் பத்திரங்களாக பெற்று எந்த கட்சிக்கும், பதிவு செய்யப்பட்ட கட்சியில் 1 விழுக்காட்டுக்கு மேலே வாக்கு எடுத்த கட்சிக்கு 1000 ரூபா தொடங்கி 1 கோடி ரூபா வரைக்கும் நன்கொடையாக கொடுக்கலாங்கிறதான் இந்த தேர்தல் பத்திரங்கள் முறை. இதுல யார் கொடுக்குறாங்க, நன்கொடை கொடுக்கறது யாரு, அம்பானியா, அதானியா, விஜய் மல்லையாவா அப்படின்ற விவரத்தை சொல்ல தேவையில்லை. அப்ப கோடிக்கணக்காக பணம் வருது. அது திமுகவுக்கு, அதிமுகவுக்கு, பாஜகவுக்கு, காங்கிரஸுக்கு, திரிணாமுல் காங்கிரஸுக்கு அப்படின்னு எல்லா கட்சிகளுக்கும் கோடிக்கணக்காக பணம் வருது. யார் கொடுக்குறாங்கன்னா விவரம் தெரியல, சொல்லணும் அவசியம் இல்லைங்கிறாங்க. காரணம் என்னன்னா இந்த தேர்தல் பத்திரங்கள், எலக்ட்ரோ பாண்ட்ஸுங்கிற முறை. இல்லை என்ன சிக்கல் அப்படின்னா, இந்த பணம் கொடுக்குறவங்க யாருன்னு பார்த்தா எல்லாருமே தனிப்பெரும் முதலாளிகளாக இருப்பாங்க. பெரிய பெரிய முதலாளிகளா, பெரிய பெரிய பண முதலைகளாக இருப்பாங்க. அவங்க ஒரு கட்சிக்கு காசு கொடுத்து அந்த கட்சியோட கோட்பாட்டை, கொள்கையை செயல்படுத்தணும், அந்த கட்சிக்கு மக்களுக்காக உழைக்கணும், அதுக்காக நன்கொடை தர்றாங்கன்னா அப்படி இல்லை. அவங்க ஒரு முதலாளிங்கிறப்ப ஒரு முதலாளி தன் லாபத்தை நோக்கமாக கொண்டு தான் எல்லா செயலையும் செய்வான். லாபத்துக்காக தான் அவன் எல்லா வேலையும் செய்கிறான். அப்போ லாபத்தை ஈட்டணும் நினைக்கிற முதலாளி ஒரு கட்சிக்கு பல கோடியை கொடுக்குறான்னா எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுப்பான். இல்லை கொடுக்குறப்ப நன்கொடையை கொடுங்க போதும்னு, வேற ஒன்றும் உங்களுக்கு செய்ய மாட்டோம் அப்படின்னா திமுகவோ, அதிமுகவோ, காங்கிரஸோ, பாஜக சொல்லும், நீங்கள் நன்கொடையை கொடுங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செஞ்சு விட்டுறோம் அப்படிங்கிற வாக்குறுதி கொடுக்கும். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி அரசின் நிர்வாக செயல்பாடுகளில், கொள்கை முடிவுகளில் மாற்றங்கள் நடக்கும். இதுதான் விஷயம். காசை வாங்குறதுங்கிறது ஒரு மறைமுக லஞ்சம். நீ இன்னைக்கு 500 கோடி கொடு, 200 கோடி கொடு, நாளைக்கு உனக்கு ஏற்ற மாதிரி ஆட்சிக்கு வந்த பிறகு பண்ணுறேங்கிறதான் கட்சிக்கும் அந்த நிறுவனத்துக்கு இருக்கக்கூடிய எழுதப்படாத ஒப்பந்தம். இந்த ஒப்பந்த அடிப்படையில் பல கோடிகள் இந்த தேர்தல் பத்திரங்கள் முறையில் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அதில் பாஜக என்ன பண்ணியிருக்குன்னு பார்க்குறப்ப வியப்பாக இருக்கு. பாஜக இந்த முடி சொன்னது போல வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை இந்த துறைகளை வச்சுக்கிட்டு இந்த வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் நிறுவனங்களுக்கு அனுப்பி ரைடை போடுது. ரைடை போட்டோன்னா அவன் திகைச்சு போயிடுறான். உடனே என்ன பண்ணுறான், பாஜகவுக்கு பல கோடிகள் நன்கொடையை வழங்குறான். 34 நிறுவனங்களுக்கு இதே போல ஈட்டி, ஐடி எல்லாம் போய்
அவங்க மிரட்டி நன்கொடை பெற்றிருக்காங்க. அப்படி யாராட்டும் நன்கொடை பெற்றாங்கன்னா பெரிய பட்டியலே போயிட்டு இருக்கு. இது என்ன கூத்துனா 2019 புல்வாமாங்கிற இடத்துல ஒரே ஒருத்தன் 350 வெடிமருந்தோட வந்து வெடித்து சிதறி அவன் மனித வெடி உண்டா சிதறி 44 ராணுவ வீரனை கொள்றான். அந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த சம்பவம் பாகிஸ்தான்லேருந்து திட்டமிடப்பட்டதுன்னு சொல்லப்பட்ட பிறகும் கண்டறியப்பட்ட பிறகும் பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு நிறுவனத்துக்கிட்ட இருந்து பாரதிய ஜனதா தேர்தல் நன்கொடையை இந்த தேர்தல் பத்திரங்கள் முறை மூலமாக பெற்றிருக்கிறது. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, எப்படி எடுத்துக்கிறது? ஒரு பக்கம் பாகிஸ்தானோடு நமக்கு எந்த உறவும் இல்லை, ஒட்டும் இல்லை, பாகிஸ்தான் விரோதி நாடு அப்படிங்கிறாங்க. கிரிக்கெட் போட்டியில் கூட பாகிஸ்தானை தோற்றக்கூடாதுங்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் பாகிஸ்தானை சேர்ந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து பாஜக வந்து காசு வாங்குறத எப்படி எடுத்துக்கிறது? கருவாடு வித்த காசு நாராது என்பது போல. அப்போ பாகிஸ்தான் காசு வந்தால் காசு வேணும். அப்போ பாஜகவோட தேசப்பற்று தேச நலன் இதுதாங்கிறத நாட்டு மக்கள் உணர்ந்து கொள்ளலாம். இப்படி வருமான வரித்துறை அமலாக்கத்துறையை அனுப்பி 6000 கோடிக்கு மேல 6000 ஏறக்குறைய 7000 கோடி நெருங்கிடுச்சு. 7000 கோடிக்கிட்ட வந்து தேர்தல் பத்திரங்கள் முறை மூலமாக பாஜக பெற்றிருக்கிறது. அப்ப அந்த 7000 கோடிக்கு நன்றி விசுவாசமாக நாட்டின் கொள்கை முடிவுகளில் நிர்வாக செயல்பாடுகளில் மாற்றத்தை பாஜக கொண்டு வரும். அதனால இந்த ஆட்சி என்பது அதிகாரம் என்பது முழுக்க முழுக்க தனிப்பெரும் முதலாளிகளுக்கு பன்னாட்டு உள்நாட்டு நிறுவனங்களுக்கு ஆதரவாக தான் இருக்கும். இது யதார்த்தம். இது ஒரு பக்கம். இதுல வந்து இந்த தேர்தல் பத்திரங்கள் முறை வந்து செல்லாதுன்னு நீதிபதி சொன்ன உடனே உண்மையிலே சந்திரசூட் தலைமையிலான அமர்வு வந்து பெரிய வரவேற்கத்தக்க தீர்ப்பை கொடுத்திருக்கு. கொடுத்த உடனே ஐயா ஸ்டாலின் வந்து வரவேற்கிறாங்க. ஆகா, அற்புதமான தீர்ப்பு, வரலாற்று தீர்ப்பு, இப்படிப்பட்ட தீர்ப்பை வந்து நாங்கள் கொண்டாடுறோம், ஆகா ஓகன்னு வானளவு புகழ்ந்தாங்க. என்ன ஐயா இவ்வளவு புகழ்றாங்களே, அப்ப தேர்தல் பத்திரங்கள் முறையை வந்து திமுக விரும்பல போல இருக்கு. திமுக வந்து நேர்மையான முறையில் வெளிப்படைத்தன்மையோடு பணத்தை வாங்கியிருக்கிறாங்க, பண பரிவர்த்தனை வச்சிருந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா திமுக 600 கோடிக்கு மேல வாங்கியிருக்கு. திமுகவும் தேர்தல் பத்திரங்கள் முறை மூலமாக 600 கோடி வரைக்கும் வாங்கியிருக்கு. பாஜக தனது வலிமைக்கு 6000 கோடி 7000 கோடி வாங்குதுன்னா திமுக தனது வலிமைக்கு 600 கோடி வாங்கியிருக்கு. இதே தேர்தல் பத்திரங்கள் முறை மூலமாக. அப்ப இது ஐயா ஸ்டாலின் தெரியாம நடந்துருச்சா? ஐயா ஸ்டாலின் வந்து தேர்தல் பத்திரங்கள் முறையை வலிமையாக இருக்கிறாரு. ஆனா இந்த பக்கம் வந்து திமுகவோட தலைமை இன்னொரு தலைமை இருந்து அந்த தலைமை காசை வாங்கி கல்லால போட்டுருச்சா? என்ன நாடகம், என்ன ஏமாற்று வேலை! காலையில பார்க்குறேன் சசிகாந்த் செந்தில் பேசுறாரு ஒரு காணொலி பதிவு. இந்த தேர்தல் பத்திரங்கள் முறைங்கிறது ஒரு லஞ்சம் தான், லஞ்ச பணம் தான். அது லஞ்ச பணத்தை சட்டப்பூர்வமாக்குகிற ஒன்று தான் அந்த எலக்ட்ரோ பாண்ட்ஸ் அப்படின்னு காங்கிரஸை சார்ந்த சசிகாந்த் செந்தில் பேசுறாரு. ஆனால் காங்கிரஸும் இந்த எலக்ட்ரோ பாண்ட்ஸில் அதுவும் 1000 கோடி வரைக்கும் நன்கொடை வாங்கியிருக்குது. அப்போ காங்கிரஸ், பாரதிய ஜனதா, திமுக, அதிமுக 6 கோடி வாங்கியிருக்கு. 5 கோடியை வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகிட்டேருந்து வாங்கியிருக்கு. அப்போ இந்த முதல்வன் படத்தில் அர்ஜுன் சொன்ன மாதிரி எவ்வரிபடி அப்படின்னு அவர் சொல்லுவார் வியப்பா, எவரிபடி அப்படின்னு. அப்படி எல்லாருமே வாங்கியிருக்கிறாங்க. இதில் திமுக வந்து யோக்கிய வேஷம் போடுறதா ஏற்றுக்க முடியல. இப்போ கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இருக்குது அப்படின்னா கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் வந்து அவங்க சிபிஐயோ சிபிஎம்மோ அவங்களோட 1000 முரண்பாடு இருக்குது, 1000 விமர்சனம் இருக்குது. திமுக கிட்டேருந்து அவங்க காசு வாங்கினதுலேயும் நமக்கு விமர்சனம் இருக்குது. இருந்தாலும் இந்த தேர்தல் பத்திரங்கள் முறை மூலமாக நாங்கள் காசு வாங்க மாட்டோங்கிற நிலைப்பாட்டை அவங்க எடுத்திருக்கிறாங்க. அது வரவேற்கத்தக்கது. அவங்க வந்து இதை பேசுவதற்கான பாஜகவை பேசலாம், காங்கிரஸ் பேசலாம், திமுக பேசலாம், அவங்களுக்கு தார்மீகம் இருக்கு. அதே போல நாம் தமிழர் கட்சிக்கு அதை பேசுவதற்கான முழு தார்மீகம் இருக்கு. ஆனா திமுகவுக்கு இதை பேசுவதற்கான எந்த தார்மீகம் இருக்கு? என்ன தார்மீகம் இருக்கு? தேசிய கட்சிகள்லாம் அதிகப்படியாக நன்கொடை வாங்கினது யாருன்னு பார்த்தா அது பாரதிய ஜனதா. அதே சமயத்துல மாநில கட்சியில் அதிகப்படியாக நன்கொடை வாங்கினது யாருன்னு பார்த்தா நம்ம திமுக தான். 600 கோடி வாங்கியிருக்கு. இதில் என்ன சிறப்பு அம்சம் அப்படின்னா அந்த 600 கோடியில் 500 கோடி யார்கிட்ட பெறப்பட்டுச்சுன்னு பார்த்தா லாட்டரி மார்டின் அவர்கிட்ட பெறப்பட்டிருக்கு. இந்த லாட்டரி மார்டின் வந்து கருணாநிதி காலத்திலே வந்து திமுகவோட நெருக்கம். இளைஞன் படத்தை தயாரித்தது அவர் தான். அன்னைக்கு வந்து அந்த படத்துக்கு வசனம் எழுதுக்காக கருணாநிதிக்கு 40 லட்சம் நம்ம சம்பளம் கொடுத்ததா நினைவு. அப்படி திமுகவோட இந்த லாட்டரி மார்டின் நெருக்கம். இந்த லாட்டரி மார்டின் தமிழ்நாடு தவிர்த்துட்டு கேரளான்னு பல மாநிலங்களில் லாட்ரி விற்கிறார். லாட்ரிங்கிறது மக்களுக்கு எதிரான ஒன்று. இன்னும் சொல்ல போனால் உழைக்கும் மக்களின் அறியாமையை அவங்களோட ஏழ்மையை பயன்படுத்தி கொண்டு சுரண்டக்கூடிய ஒன்று தான் லாட்ரி. இது என்ன கூத்துனா திமுகவோட ஆட்சி காலத்தில் லாட்ரி இருந்துச்சு. அதுக்கு ஒரு வசனம் சொன்னாங்க. அறிஞர் அண்ணா சொன்னார், விழுந்தால் வீட்டுக்கு விழாவிட்டால் நாட்டுக்குன்னாரு.
அந்த லாட்டரியை மறுபடியும் கொண்டு வரலாமா அப்படின்னு கூட 2021 திமுக ஆட்சி காலத்துல யோசனை செய்யப்பட்டிருக்கு. அது எல்லாமே இந்த லாட்டரி மாற்றினுக்காக தான். இந்த ரம்மி, ஆன்லைன் ரம்மி அந்த விளையாட்டுல வந்து இவருக்கும் அவரோட நிறுவனம் தான் அது, மார்ட்டினோட நிறுவனம் தான் இது. இப்ப அந்த லாட்டரி மாற்றிட்டு 500 கோடி வாங்கியிருக்காங்க. அதுவும் கடைசியா வந்து 2020க்கு பிறகான காலகட்டம் 21 22ல 250 கோடி வரைக்கும் வாங்கியிருக்காங்க. 250 கோடி வரைக்கும். இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? மார்ட்டிங்கிற தனிப்பெரும் முதலாளி அவர் வந்து திமுகவுக்கு 500 கோடியை வாரி வழங்குறாருன்னா எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம இந்த திராவிட மாடல் ஆட்சி மக்களுக்கு சேவை செய்யும், திராவிடம் தான் அனைத்து மக்களுக்குமான ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கும், திராவிடம் தான் அனைத்து மக்களுக்குமான ஒரு கருத்தியல், திராவிடம் தான் பாஜக எதிர்க்கும், திராவிடம் தான் ஆரியத்தை வேற இருக்கும், அதனால திராவிடத்துக்கு வாரி வழங்குவோம்னு திமுக கொடுத்துட்டார. இந்த மாற்றின் திமுகவுக்கு மட்டும் கொடுக்கல, பாஜகவும் கொடுத்திருக்காரு. இன்னும் சொல்ல போனா அவர் வரலாறு எடுத்து பார்த்தா எல்லா கட்சியும் கொடுப்பாரு. திரிணாமுல் காங்கிரஸ் உட்பட, மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் உட்பட எல்லா கட்சிக்கும் வாரி வழங்குவார். என்ன தனிப்பெரும் முதலாளி, நம்ம தொழில் வந்து சிக்கல் இல்லாமல் இருக்கணும்னா எல்லா கட்சியோடையும் ஒரு புரிந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கணுங்கிற அந்த கணக்கு தான். அப்போ அந்த லாட்டரி மாற்றிட்டு 500 கோடிக்கு மேலே திமுக வாங்கியிருக்கு. இல்லை என்ன கூத்துனா 2019 சமயத்தில் ஜூனியர் விகடனில் வந்து ஒரு அட்டை படத்தோட செய்தி வருது. லாட்டரி மாற்றின்ட்ட வந்து 500 கோடி திமுக வாங்கிருச்சு, சிக்கலில் வந்து திமுக இருக்கு, நெருக்கடியில் வந்து ஸ்டாலின் இருக்காரு அப்படிங்கிற பொருள்பட அட்டை படத்தோட ஒரு கட்டுரையை, கவர் ஸ்டோரியை வந்து ஜூனியர் விகடன் தான் போடுறாங்க. அப்போ வந்து திமுகவோட தலைமை கடும் எதிர்மையாற்றுது. நாங்கள் எப்போ லாட்டரி மாற்றிட்ட காசு வாங்கணும், யார் பார்த்தது, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அப்போ திமுகவோட கண்ணியத்துக்கும் திமுகவோட நற்பெயருக்கும் களங்கம் விளைவிக்கும் வகையில் உள்நோக்கத்தோட இந்த ஜூனியர் விகடன் செயல்படுது. ஆகவே ஜூனியர் விகடன் மீது 1 கோடி ரூபாய்க்கு மேல இழப்பீடு கேட்டு மானநஷ்ட வழக்கை தொடுத்தது இதே திமுக. நாங்கள் லாட்டரி மாற்றின்ற காசு வாங்கல, அப்படிப்பட்ட ஆளுக நாங்க இல்ல, நாங்க கண்ணியவான்கள், அப்பழுக்கற்றவர்கள், நியாயவான்கள் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வழக்கு தொடுத்தது இதே திமுக. ஆனா இன்னைக்கு அம்பலமாயிருக்கு, 500 கோடியை வாங்கியதை இன்னைக்கு திமுக ஒப்புக்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. அப்ப எதுக்காக நீ 1 கோடி கட்டு மானநஷ்ட வழக்கு போட்டீங்க வீடன் மேல? அதுக்கும் உடன்பிறப்புகள் குறுக்க வந்து உருட்டுறாங்க. அது வந்து 2019 வாங்கினதா சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நாங்க 2019 வாங்கல, 22 பிறகுதான் மொத்தமா தான் 500 கோடி வாங்கணும்னு. லாட்டரி மாற்றினா 500 கோடி வாங்கினியா இல்லையா, இதான் கேள்வி. வாங்கினது திமுக தான் எதார்த்தம். அப்ப இந்த ஆட்சி அதிகாரம் என்பது மக்கள்கிட்ட 1 ரூபா 2 ரூபான்னு உண்டில் குலுக்கி மக்கள்கிட்ட சின்ன சின்ன நிதி, எத்தனை நிதியா பெற்று ஒரு ஆட்சி, ஒரு நிர்வாகம், ஒரு கட்சி நடத்தப்பட்டா அது மக்களுக்கானதா இருக்கும். ஆனா தனிப்பெரும் முதலாளிகள்கிட்ட காசு வாங்கி கட்சி நடத்தினா அது தனிப்பெரும் முதலாளிகளுக்கு தான் இருக்கும். ஏன்னா அந்த கார்பரேட்டுக்கு ஆதரவாக செயல்படத்துல பாஜகவும் எந்த விதத்திலையும் திமுக சளைச்சது அல்ல. ஒரு பக்கம் அம்பானி அதானி எதுக்குன்னு சொல்லக்கூடிய திமுக தமிழ்நாட்டில் அதானியோட காட்டுப்பள்ளி துறைமுக விரிவாக்கத்துக்கு அனுமதி கொடுக்கிறது. அறப்போர் இயக்கம் சொல்லுது நிலக்கரி இறக்குமதி செஞ்சதுல பல கோடி ஊழல் நடந்திருக்கு, அதானி நிறுவனத்தின் மீது வழக்கு போடுங்கன்னு. இது வரைக்கும் வழக்கு போடல. அதானி வந்து இந்த தொழில் முதலீட்டில் தமிழ்நாட்டில் முதலீடு பண்றாரு, திமுக ஏற்குது. அப்ப பாஜகவுக்கும் திமுகவுக்கும் என்ன மாறுபாடு அப்படின்னு கேள்வி எழுப்பணும். நீங்க ஒரு கவனிக்கத்தக்க செய்தினா, போன ஆண்டு ஏப்ரல் 15 தேதிக்கு மேல இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த சமயத்துல தமிழ்நாடு சட்டசபையில ஒரு மசோதா கொண்டு வரப்படுது. என்ன மசோதான்னா 12 மணி நேரம் வேலை இனிமே. அந்த 12 மணி நேரம் வேலைங்கிற அதை முன்னிறுத்திய மசோதா. அந்த மசோதா கொண்டு வந்த பிறகு தமிழ்நாடு முழுக்க பெரிய எதிர்ப்பு. ஏப்ரல் 15 போல கொண்டு வரப்படுது. இன்னும் 15 நாள்ல மே 1 வரப்போகுது, உழைப்பாளர் நாள். உழைப்பாளர் நாள் கொண்டாடப்படும். உழைப்பாளர் நாள் கொண்டாடப்படுவது 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் உறக்கங்கிற அதை முன்னிறுத்தி தான், அதை பெற்றதால் தான். அப்போ 15 நாள்ல மறுபடியும் கேள்விக்குள்ளாகும், விமர்சனத்துக்குள்ளாகும், நம்ம உழைப்பாளர் நாளை கொண்டாட முடியாமல் போகும் அப்படிங்கிற தெரிஞ்சும் கூட 15 நாட்களுக்கு முன்பாக 12 மணி நேரம் வேலைங்கிற மசோதாவை திமுக அரசு கொண்டு வருது. இன்னும் சொல்ல போனா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களை கூட இதை கொண்டு வர தயங்குறாங்க. ஆனா திமுக தயக்கம் இல்லாது 12 மணி நேரம் வேலைங்கிற மசோதா கொண்டு வந்துச்சு. கடும் எதிர்ப்பு வந்த பிறகு ஒரு கட்டத்தில் திமுகவோட தொழிற்சங்கமே எதிர்ப்பு தெரிவித்த பிறகு மே 1 அன்னைக்கு அதை திரும்ப பெறாங்க. இதான் யதார்த்தம். 12 மணி நேரம் வேலைங்கிற அந்த மசோதாவை கொண்டு வரணுங்கிற சிந்தனை எப்படி பிறக்கிறது? ஏன் பிறக்கிறதுனா, ஏன்னா அது தனிப்பெரும் முதலாளிகள்
அவன் நிறுவனம் வச்சு நடத்துகிறான். நிறுவனத்தில் 12 மணி நேரம் வேலை பார்த்தா இன்னும் லாபம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற கணக்கு. அப்போ தனிப்பெரும் முதலாளிகள் கொடுத்த அழுத்தத்தின் பேரில் இங்கே திமுக அரசு செயலாற்றுது. ஸ்டெர்லைட் ஆலைக்காக அன்னைக்கு பாஜக அதிமுக சேர்ந்துக்கிட்டு மக்களை சுட்டுக்கணும் ஞாபகம் இருக்கும். அதே போல் வாஸ்கான்கிற தொழிற்சாலை ஸ்ரீபெரும்புதூருக்கு பக்கத்தில் இருக்குது. அங்கே பெண்கள் போராடுறாங்க. உரிய வசதி இல்லை, சாப்பாடு ஒழுங்கா இல்லை, கழிப்பறை வசதி இல்லைன்னு போராடுறாங்க. போராடிய பெண்கள் மீது அடக்குமுறை ஏவிவிட்டு அந்த பெண்களுக்கு ஆதரவாக களத்தில் ஆதரவு தெரிவித்தவங்களெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்களை கைது பண்ணது, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களை கைது பண்ணது இதே திமுக அரசு. போராடுறது பெண் பிள்ளைக்கு ஆதரவாக நிற்கல, மாறாக பாக்ஸ்கான்கிற தொழிற்சாலைக்கு ஆதரவாக நின்றுச்சு. அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம், இது திமுகவோ பாஜகவோ இந்த ஆட்சிகள் அதிகாரங்கள் மக்களுக்காக நிறுவப்படவும் இல்லை, மக்களுக்காக இயங்கவும் இல்லை. பாஜகங்கிறது எல்லையில்லா அதிகாரத்தை கொண்டு அவன் எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கான். திமுகங்கிறது ஒரு மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய வரையறுக்கப்பட்ட அதிகாரத்துக்குள்ள என்ன செய்ய முடியுமோ செய்யுது. அப்ப பாஜகவோட தமிழ்நாட்டு கிளை தான் திமுக. இன்னும் சொல்ல போனா திமுக என்பது ஒரு குட்டி பாஜக.